ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம செய்கிற தக்காளி ஊறுகாய் மாதிரியே தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நல்லா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, அதே நேரத்தில் மதியம் சுட சுட சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட போது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்தோடு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். இந்த பச்சடி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்த பிறகு ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அதே நேரத்தில் வெந்தயம் நல்ல பொன் நிறமாகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்குது. வெந்தயம் நல்ல பொன் நிறமாயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த பிறகு 5லேருந்து 7 பெரிய சைஸ் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் உள்ள எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து காம்பெல்லாம் நீக்கிட்டு அதே நேரத்தில் கொட்டையும் நீக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா பிச்சு போட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான் சேர்க்குறது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பதமாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பதமாக அரைச்சிக்கோங்க. தக்காளி அங்கங்கே லேசாக இருந்தால் பரவாயில்ல. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பச்சடியை தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களோட பச்சடி அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 பெரிய சைஸ் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் 4 காஞ்ச மிளகா, அதை நல்லா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் லேசாக வற்றின பிறகு நம்ம அதில் மசாலா பொருட்கள், ஏற்கனவே நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா பொருட்கள் அது பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தய பவுடரை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எண்ணெய் தான் நல்லா மேலே நல்லா மிதக்குது. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10-15 நாள் காலையில் டென்ஷனே இல்லாமல் உங்கள் வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். இதை காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதே நேரத்தில் மதியம் நல்லா சுட சுட சாதத்தில் இதை நல்லா கலந்து கொடுத்து பாருங்கள். பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தயிர் சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில் டென்ஷனே இல்லாமல் உங்கள் காலை வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பச்சடியை
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.